டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ஆங்கிலம் புரிந்து கொள்ள வேண்டும், எழுத வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்து வருகிறீர்கள். ஆங்கிலத்தில் ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறதே, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டுமா என்று உங்கள் மனதிலே ஒரு கேள்வி எழலாம். அடுத்தது, இந்த வார்த்தைகளில் எந்த வார்த்தைகள் மிக அதிகமாக பயன்படுகின்றன, அதை தெரிந்து கொண்டால் போதுமா என்றும் நீங்கள் நினைப்பீர்கள். இது ஓரளவுக்கு உண்மைதான். ஆங்கிலத்தில் மிக அதிகமாக பயன்படக்கூடிய வார்த்தைகள், அவற்றை நன்றாக தெரிந்து கொண்டால் மற்ற வார்த்தைகளும் புரிய ஆரம்பிக்கும். மற்றவர்கள் ஆங்கிலம் பேசுவது புரிய ஆரம்பிக்கும், ஆங்கிலத்தை படிக்கும்போது ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை அடுத்து படிப்படியாக நீங்கள் முன்னேறி செல்ல முடியும், நன்றாக ஆங்கிலம் பேசவும் முடியும். ஆக இந்த முதல் கட்டத்திலே நீங்கள் நின்றுட்டீங்கன்னா, ஒன்றுமே புரியலையேன்னு அப்படியே நின்றுட்டிங்கன்னா இங்கிலீஷ் படிக்கிறது கஷ்டம். அதனால் அந்த ஆரம்பத்தை நம்ம இங்கே துவக்குவோம். ஆங்கிலத்தில் அதிகம் பயன்படும் 100 வார்த்தைகள், அவற்றினுடைய பயன்களை நான் உங்களுக்கு இப்போது தர இருக்கிறேன். இவற்றை புரிந்து கொண்டால் ஆங்கிலம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இப்போது வார்த்தைகளை பார்க்கலாம். முதல் வார்த்தை ஆம். ஆம் என்றால் அந்த தனி வார்த்தையாக வராது, ஐ என்ற வார்த்தைக்கு பிறகு தான் வரும். ஐ ஆம் அப்படின்னு வரும். அந்த ஐ ஆம் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்? நான் இருக்கிறேன்னு அர்த்தம். ஐனா நான், இந்த ஆம் சேரும்போது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுக்கு. அடுத்தது ஈஸ் என்ற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது மற்ற வார்த்தைகளோடு சேரும்போது தான் இதுக்கு அர்த்தம் வரும். ஹீ ஈஸ்னா அவன் இருக்கிறான் அல்லது அவர் இருக்கிறார். ஷீன்னு வந்ததுன்னா அவள், ஷீ ஈஸ்னா அவள் இருக்கிறாள் அல்லது அவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி அர்த்தம். அடுத்தது மூன்றாவது வார்த்தை ஆர். ஓகேவா? யூ ஆர்னா நீ இருக்கிறாய், நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். வி ஆர்னா நாங்கள் இருக்கிறோம், நாம் இருக்கிறோம், அந்த அர்த்தங்கள். தே ஆர்னா அவர்கள் இருக்கிறார்கள்னு ஒரு அர்த்தம், அவைகள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், வாஸ். நாலாவது வார்த்தை வாஸ். இந்த வாஸ் கடந்த காலத்தை குறிக்கும். ஹீ வாஸ்னா அவன் இருந்தான் அல்லது அவர் இருந்தார். ஷீ வாஸ்னா அவள் இருந்தாள் அல்லது மரியாதையாக அவங்க இருந்தாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஷீ வாஸ் தான், ஒரு பெண்ணை குறிக்கும்போது. இட் வாஸ்னா அது இருந்தது. அடுத்தது வேர் அப்படின்னா இதுவும் கடந்த காலம்தான், ஆனால் பல பொருட்களை பற்றி பேசுவதற்கு பயன்படும், பலரை பற்றி பேசுவதற்கும் பயன்படும். எதிரில் இருப்பவர் ஒருவராக இருந்தாலும் நீ பேசுகிறதுக்கும் இந்த வேர் தான் பயன்படுத்துகிறோம், அதுவும் கடந்த காலத்துக்கு. இப்போ பாருங்கள், வி வேர் நாங்கள் இருந்தோம். யூ வேர் நீ இருந்தாய் அல்லது நீங்கள் இருந்தீர்கள். தே வேர் அவர்கள் இருந்தார்கள், அவைகள் இருந்தன. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? எல்லா வார்த்தைகளும் ஈஸியாக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். வில். வில் என்பது எதிர்காலத்தை குறிக்கும். வில் அதுக்கு அடுத்து, இது ஆறாவது வார்த்தை வில், ஏழாவது வார்த்தை ஷால். ரெண்டுமே எதிர்காலத்தை தான் குறிக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு, அது நீங்கள் பழகிடுவீங்க. ஹீ வில் அப்படின்னா அவன் இருப்பான் அல்லது அவர் இருப்பார். ஹீனா அவனும் எடுத்துக்கலாம், அவர்னு எடுத்துக்கலாம், மரியாதையாகவும் எடுத்துக்கலாம். அவன் இருப்பான். சரியா? இதெல்லாம் கூட ஹீ வில் பி அப்படின்னா அவன் இருப்பான் என்ற அர்த்தத்தை தருகிறது. ஹீ வில் அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறான் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்குது. அதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அதனால் ஹீ வில் பின்னு புரிஞ்சுக்கோங்க. ஹீ வில் பின்னா அவன் இருப்பான், ஹீ வில்னா அவன் ஏதோ ஒன்றை செய்ய போகிறான், அது மாதிரி. ஷால் அடுத்த வார்த்தை, ஏழாவது வார்த்தை ஷால். இது எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஐ ஷால், வி ஷால். பெரும்பாலும் இந்த ஐ வி இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு பிறகு வரும். இது நம்ம இந்த காரியத்தை செய்ய போகிறேன், ஐ ஷால் அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி ஆரம்பிக்கலாம். ஐ ஷால் கோ டு த பீச், நான் பீச்சுக்கு போக போகிறேன். வி ஷால்னால் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது. சரியா? அடுத்த வார்த்தை எட்டாவது பாருங்கள், திஸ் அப்படின்னா இது. ஒன்பதாவது வார்த்தை தட் அப்படின்னா அது. ஓகேவா? ஏதாவது ஒன்றை குறிக்கிறோம். திஸ்னா இது, தட்னா அது, ஒரு பொருளை குறிக்கிறோம். தீஸ்னா இவை, தோஸ்னா அவை. பத்தாவது வார்த்தை தீஸ் இவை. 11வது வார்த்தை தோஸ் அவை. 12வது வார்த்தை பாருங்கள் ஏ. சரி, அந்த ஏன்னா ஒருன்னு அர்த்தம். 13 ஆன் அப்படிங்கிறோம், ஆன்னாலும் ஒரு அப்படின்னு அர்த்தம். இது இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். சில வார்த்தைகளுக்கு முன்பதாக ஏ அப்படின்னு பயன்படுத்துகிறோம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் என்பது வேறு சில வார்த்தைகள். ஆப்பிள்னு சொன்னால் அதுக்கு ஆன் ஆப்பிள். அதாவது எந்த வார்த்தை உயிரோசையோடு ஆரம்பிக்குதோ அதுக்கு முன்னாடி ஆன் போடணும். ஆப்பிள்ன்றது இந்த ஆ அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டோடு இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் போடுறோம்.
ஒரு மெய் ஓசை அல்லது உயிர்மெய் ஓசையோட ஒரு அடுத்த வர வார்த்தையினுடைய முதல் எழுத்து இருந்ததுன்னா அதுக்கு ஏ போடுறோம். சரியா? நீங்கள் தமிழ்லேயே யோசிச்சு பார்க்கலாம். உயிர்மெய் எழுத்து, உயிர் எழுத்து அந்த ஓசையை வச்சு நீங்கள் அதை கணக்கு பண்ணிக்கலாம். சரியா? அதுவும் மற்றபடி நீங்கள் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பித்த உடனே இதுவும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். கஷ்டம் இல்லை. எங்களுடைய மற்ற வீடியோக்கள்லையும் இதை பற்றி விளக்கி இருக்கிறோம். அடுத்த வார்த்தை த. த என்றால் இந்த அப்படிங்கிற அர்த்தம். சரியா? த பாய்னா இந்த பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது பயன்படுகிறது. 15வது வார்த்தை அண்டு. அண்டுனா அதுவும் இதுவும் அப்படின்னு அது சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அந்த அதுவும் அப்படிங்கிறோம், அதையும் சேர்க்குறோம். அப்போ அண்டுன்னு சொல்கிறோம். சரியா? ரவி அண்டு குமார் அப்படின்னா ரவியும் குமாரும் 2 பேரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது பட். பட்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம். 17 பிகாஸ். பிகாஸ்னா ஏனென்றால்னு அர்த்தம். 18 ஸோ அதனால். 19 ஆல்சோ. அது கூட அப்படிங்கிறோம் இல்லையா? அதுவும் கூட அப்படின்னு, அதுதான் ஆல்சோ. 20வது ஃபார். ஃபார் என்றால் அதற்காக. அடுத்தது பாருங்க இன். இன்னுனா உள்ளேன்னு அர்த்தம். 22 அவுட். அவுட்னா வெளியே வெளியே. 23 ஆன். ஆன்னா மேலே. 24 அண்டர். அண்டர்னா கீழே. 25 அபவ். மேலாக, ஒன்றுக்கு மேலே கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது, அபவ். பிலோ. 26வது பிலோ, அது கீழாகன்னு அர்த்தம். 27 பாருங்கள் நியர். நியர்னா பக்கத்தில். 28 ஃபார். எஃப்ஏஆர் ஃபார். இதுக்கு முன்னாடி எஃப்ஓஆர் பார்த்தோம், அதற்காக அப்படின்ட்டு. இது எஃப்ஏஆர் ஃபார்னா தொலைவில்னு அர்த்தம், தூரமாக. அடுத்தது 29 ஃப்ரண்ட். ஃப்ரண்ட் என்றால் முன்னால். 30 பேக்கு. பேக்குனா பின்னால். 31 பாருங்கள் இன் ஃப்ரண்ட் ஆஃப். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன் பக்கத்தில். 32 அட் த பேக் ஆஃப், பின்பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதில் இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்தோம். 29 ஃப்ரண்ட்டு பார்த்தோம், 30 பேக் பார்த்தோம் இல்லையா? பேக்குனா முதுகுன்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. அடுத்தது 33 வித்துனா உடன் அர்த்தம். 34 அட்டுனா அந்த இடத்தில் அல்லது அந்த நேரத்தில், ரெண்டுத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. அடுத்தது 35 ஐ. ஐனா உங்களுக்கு தெரியும், நான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை 36 மீ. மீனா என்னை, எனக்கு. 37 மை, என்னுடைய. 38 மைன், என்னுடையது அப்படிங்கிறது. சரியா? என்னுடைய, என்னுடையது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் மைன்னா என்னுடையது. 39 மை செல்ஃப். மை செல்ஃப்னா நானாகவே, அதாவது வேறு யார் உதவியும் இல்லாமலே நானே பண்ணிக்கிட்டேன் அப்படின்றோம் இல்லையா? அதுதான் மை செல்ஃப். வீணா நாங்கள். அஸ்னா எங்களை அல்லது எங்களுக்கு, ரெண்டுமே அஸ் அப்படிங்கிறோம். அவர்னா எங்களுடைய. அவர்ஸ்னா என்ன அர்த்தம்? எங்களுடையது அப்படின்னு அர்த்தம். எல்லாம் ஈஸியாக இருக்கு இல்லையா? அடுத்தது பாருங்கள் யூனா நீ அல்லது நீங்கள். யுவர்னா உன்னுடைய அல்லது உங்களுடைய. சரியா? அடுத்தது யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையது அல்லது உங்களுடையது. யுவர் செல்ஃப்னா நீயாகவே. ஒருத்தரை பார்த்து சொல்லும்போது யுவர் செல்ஃப்னு சொல்கிறோம், நீயாகவே, நீயே செஞ்சுக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா நிறைய பேரை பார்த்து நம்ம சொல்கிறோம் நீங்களாகவே அப்படின்றோம் இல்லையா? அதுதான் யுவர் செல்ஃப்ஸ். அடுத்து ஹீனா அவன் அல்லது அவர், அது உங்களுக்கு தெரியும். ஹிம்னா அவனை, அவரை. அடுத்தது பாருங்க ஹிஸ்னா அவனுடைய அல்லது அவருடைய. ஹிம்செல்ஃப். ஹிம்செல்ஃப்னா என்ன அர்த்தம்? அவனாகவே, அவராகவே. அடுத்தது பாருங்கள் ஷீனா அவள் அப்படின்னு அர்த்தம். அவங்கன்னு சொல்லி மரியாதையாக ஒரு பெண்மணியை குறிப்பிடுறோம், அதுவும் ஷீ தான். அதுக்கு தனியாக வார்த்தை இங்கிலீஷில் கிடையாது. ஹர்னா அவளுடைய அல்லது அவங்களுடைய அப்படின்னு அர்த்தம். ஹர்ஸ்னா அவளுடையது அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. ஹர் செல்ஃப் அவளாகவே அல்லது அவங்களாகவே, மரியாதைக்குரியவளாக இருந்தால் அவங்களாகவே அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த ஹர் செல்ஃப். அடுத்தது ஈட்டுனா அது. இட்ஸ்னா அதனுடைய. இட் செல்ஃப்னா அதாகவே, அது தனக்குத்தானே. அடுத்தது தேனா அவர்கள். சரியா? அவைகள்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. தெம்னா அவர்களை, இன்னொரு அர்த்தம் அவைகளை. தேர்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய அல்லது அவைகளுடைய. ஓகேவா? அடுத்தது தேர்ஸ்.
அவர்களுடையது அல்லது அவைகளுடையது. ஓகே, தெம்செல்ஸ் உங்களுக்கு தெரியும், அவர்களாகவே அவைகளாகவே என்ற அர்த்தம். அடுத்தது பாருங்க, பிட்வீன். பிட்வீன்னா இடையில். அடுத்தது 66 பாருங்க, அமங்னா மத்தியில். சரியா, ஏதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் நிற்கிறது, ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்கிறது வந்து பிட்வீன்றோம். பல மனிதர்களுக்கு நடுவில் அல்லது பல பொருட்களுக்கு நடுவில் இருக்கிறது அமங் அப்படிங்கிறோம். சரியா. அடுத்தது பிஃபோர்னா முன்னால். 68 பிஹைண்டு பின்னால். 69 69 ஆஃப்டர். ஆஃப்டர்னா பின்னால் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 70 டால். டால்னா உயரமான. 71 ஷார்ட். ஷார்ட்னா குள்ளமான. 72 லாங் நீளமான. 73 தின் மெல்லிந்த. சரியா, பருமன் இல்லாத ரொம்ப மெலிசான இருக்கிறது தின் அப்படிங்கிறோம். தகடு ரொம்ப மெலிஸ் தகடாக இருக்குன்றோம், அந்த தகடை நம்ம தின் பிளேட் அப்படிங்கிறோம், தின் ஷீட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது திக்கு. திக்குனா தடிமனாக இருக்கிறது. சரியா, பருமனாக இருக்கின்ற. ஹெவினா கனமான. லைட்னா லேசான அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. லைட்னா வெளிச்சம்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் இருக்குது. அடுத்து லெங்க்த்துனா நீளம். பிரெத்துனா அகலம். 78 பிரெத்து. 77 லெங்க்த்து. ஓகேவா. ஆக லெங்க்த்னா நீளம், பிரெத்துனா அகலம். 79 பாருங்க ஹைட்டு. ஹைட்னா உயரம். 80 வெயிட்டு. வெயிட்னா எடை. சரியா, ஒருத்தருடைய வெயிட்டு அல்லது ஒருவருடைய வெயிட்டு, ஒருவருடைய எடை, அதை நம்ம சொல்கிறோம். 81 பாருங்க ஹூ. ரொம்ப முக்கியமானது, கவனிங்க. ஹூனா என்ன, யார்னு அர்த்தம். 82 ஹூம், யாரைன்னு அர்த்தம். 83 வாட். வாட்னா என்ன அப்படின்னு அர்த்தம். அடுத்து 84 ஒய். ஒய்னா ஏன். 85 விச்னா எது. 86 வென்னா எப்பொழுது. 87 வேர், எங்கே. 88 ஹவு, எப்படி. 89 மெனி, பல. 90 மச், நிறைய. 91 ஹவு மச். சரியா, ஹவு மச்னா என்ன விலைன்னு அர்த்தம், அல்லது என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹவு மெனி அப்படின்னா எத்தனை இருக்குது, எத்தனை அப்படின்னு அர்த்தம். ஹவு டால். 93 எவ்வளவு உயரம் அப்படின்னு அர்த்தம். 94 இஃப். இஃப்னா ஒரு வேளை அப்படின்னு அர்த்தம். 95 வெதர். ஒரு வெதர்னாலும் அதே அர்த்தம் தான் கிட்டத்தட்ட, அது ஒரு வேளை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆஸ்னா அது போல அப்படின்னு அர்த்தம், அல்லது அதனால்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. எனினா ஏதாவதுன்னு அர்த்தம். 97 பாருங்க எனி. எனினா ஏதாவது. 98 சம். சம்னா சில. சரியா. அடுத்தது 99 நோ. நோனா இல்லைன்னு அர்த்தம். 100 பாருங்க 100 பாருங்க மோர். மோர்னா இன்னும் அதிகம் அப்படின்னு அர்த்தம். 101 எனிதிங், ஏதாவது. 102 நத்திங், ஒன்றுமே இல்லை. சரியா. 103 சம்திங், கொஞ்சமாவது அப்படின்னு அர்த்தம். சரியா. அடுத்தது 104 ஆல். ஆல்னா எல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இந்த வீடியோவில் இவ்வளோ வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும். சரியா. ஏன்னா அநேகருக்கு இந்த வார்த்தைகளே தெரியல. ரொம்ப எளிமையான வார்த்தைகளை முதலாவது தெரிஞ்சுக்கிட்டா கடினமான வார்த்தைகள் தன்னால் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் நன்றாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வீர்கள், நன்றாக எழுத பேச ஆரம்பிப்பீர்கள். வாழ்த்துகிறேன். நன்றி.